டைரக்ட் செல்லிங்ல நீங்க தனியா வேலை செஞ்சு ஒரு கட்டத்துக்கு மேல வளர முடியலையா? உங்க வருமானத்தை இன்னும் அதிகமாக்க முடியாம கஷ்டப்படுறீங்களா? கவலையே வேண்டாம். ஒரு தனி விற்பனையாளருங்கிற நிலையில இருந்து ஒரு வெற்றிகரமான டீம் லீடரா எப்படி மாறுதுன்னு தான் நாம இப்ப பார்க்க போறோம். இந்த கேள்விக்கு பதில் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆமா, நிச்சயமா ஒரு எல்லை இருக்கு. பாருங்க, நீங்க தனியா வேலை செய்யும்போது உங்க நேரத்துக்கும் உங்க சக்திக்கும் ஒரு லிமிட் இருக்கு இல்லையா? ஆனா அந்த எல்லைய தாண்டி உங்க வருமானத்தை பல மடங்கு அதிகமாக்க ஒரு சூப்பரான வழி இருக்கு. அந்த சக்தி வாய்ந்த வழிக்கு பேரு தான் கூட்டு உழைப்பு, அதாவது லெவரேஜ். இதுதாங்க டைரக்ட் செல்லிங்கோட உண்மையான ரகசியம். நீங்க ஒரு டீமை உருவாக்கி அவங்கள வழி நடத்தும் போது உங்களோட ஒருத்தரோட உழைப்ப பல பேரோட கூட்டு உழைப்பா மாத்த முடியும். இதனால உங்க வெற்றி பல மடங்கு பெருகும். இதை எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். இந்த முழு பயணத்துல நம்ம என்னென்ன பார்க்க போறோம்னா, முதல்ல ஒரு தலைவருக்கான மனநிலையை எப்படி வளர்க்கிறது, அப்புறம் நகலாக்கம் மூலமா எப்படி ஒரு டீமை உருவாக்குறது, டீமை எப்படி உற்சாகமா வச்சுக்கிறது, குறிப்பா நம்ம தமிழ்நாட்டு சூழல்ல எப்படி லீடரா இருக்கிறது, உங்க தலைமை பண்பையே எப்படி உங்க பிராண்டா மாத்துறது, கடைசியா நீங்க எடுக்க வேண்டிய அடுத்த ஸ்டெப் என்ன, இது எல்லாத்தையும் தான் பார்க்க போறோம். சரி, வாங்க ஆரம்பிக்கலாம். முதல் படி உங்க மனசுல ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர்றதுதான். நான் அப்படிங்கிற எண்ணத்திலிருந்து நாம அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு மாறணும். இதுதான் தலைமை பண்போட முதல் பாடம். இப்ப இந்த ஸ்லைட பாருங்களேன். இது ஒரு சேல்ஸ் பர்சனுக்கும் ஒரு லீடருக்கும் உள்ள வித்தியாசத்தை ரொம்ப அழகா காட்டுது. ஒரு சேல்ஸ் பர்சனோட கவனம் அவரோட சொந்த சேல்ஸ்ல மட்டும்தான் இருக்கும். ஆனா ஒரு லீடரோட கவனம் முழு டீமோட வெற்றியில இருக்கும். சேல்ஸ் பர்சனோட இலக்கு அவரோட பர்சனல் டார்கெட், ஆனா லீடரோட இலக்கு முழு டீமும் சேர்ந்து ஜெயிக்கிறது. கடைசியா சேல்ஸ் பர்சன் விற்பனை பண்ணுவாரு, ஆனா ஒரு லீடர் வழி காட்டுவாரு, டீமுக்கு சக்தி கொடுப்பாரு. அப்போ ஒரு லீடருக்கு என்னென்ன முக்கியமான குணங்கள் இருக்கணும்? முதல்ல முன்னுதாரணமா இருக்கணும். இப்படி சேல் பண்ணுங்கன்னு வாயால சொல்றதை விட நான் எப்படி பண்றேன்னு பாருங்க, என்கிட்ட இருந்து கத்துக்கோங்கன்னு செஞ்சு காட்டணும். ரெண்டாவது, ஒரு தெளிவான பார்வை. அடுத்த ஒரு வருஷத்துல நம்ம டீம் எங்க இருக்கணும்னு ஒரு தெளிவான இலக்க வச்சு அந்த பயணத்துல எல்லாரையும் கூட்டிட்டு போகணும். ஓகே, மைண்ட் செட்டை மாத்தியாச்சு. அடுத்த ஸ்டெப் என்ன? டீமை உருவாக்குறது தான். இங்க தான் நகலாக்கம், அதாவது டூப்ளிகேஷன்ங்கிற ஒரு முக்கியமான கான்செப்ட் வருது. இதுதான் உங்க டீம் வளர்ச்சியோட ப்ளூ பிரிண்ட். டூப்ளிகேஷனா என்ன? ரொம்ப சிம்பிள். உங்களுக்கு தெரிஞ்ச எல்லா ஸ்கில்ஸையும் எல்லா டெக்னிக்கையும் உங்க டீம்ல இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் அப்படியே கத்துக் கொடுக்கறது. உங்களோட திறமை உங்க டீமோட கடைசி ஆள் வரைக்கும் போய் சேரும்போது உங்க பிசினஸ் தானா வளர ஆரம்பிச்சிடும். இந்த 4 ஸ்டெப் பயிற்சி முறை ரொம்பவே பவர்ஃபுல். ஸ்டெப் 1, நான் செய்யறேன், நீங்க பாருங்க. நீங்க செஞ்சு காட்டுவீங்க, புதுசா வந்தவங்க கவனிப்பாங்க. ஸ்டெப் 2, நாம சேர்ந்து செய்வோம். நீங்களும் அவரும் சேர்ந்து கஸ்டமர்ஸ் கிட்ட வேலை செய்வீங்க. ஸ்டெப் 3, நீங்க செய்ங்க, நான் பாக்குறேன். அவங்க பொறுப்பெடுத்துப்பாங்க, நீங்க கூட இருந்து வழி காட்டுவீங்க. கடைசியா ஸ்டெப் 4, நீங்களே செய்ங்க. அவங்க ஒரு இண்டிபெண்டன்ட் லீடர் ஆனதும் நீங்க அடுத்த புது நபருக்கு பயிற்சி கொடுக்க ஆரம்பிக்கலாம். இது ஒரு சுழற்சி மாதிரி. இதுதான் உண்மையான வளர்ச்சி. சரி, டீமுக்கு ட்ரைனிங் கொடுக்கறது ஒரு பக்கம்னா, அவங்கள எப்பவும் மோட்டிவேஷனோட வச்சிருக்கிறது இருக்கே, அதுதான் ஒரு லீடர்ஷிப்போட இதய துடிப்பு மாதிரி. ஏன்னா எல்லாரும் எல்லா நாளும் ஒரே மாதிரி உற்சாகமா இருக்க மாட்டாங்க. உங்க டீமை எப்பவும் உத்வேகமா வச்சுக்க 3 முக்கியமான விஷயங்கள் இருக்கு. 1, அங்கீகாரம். ஒரு சின்ன வெற்றி அடைஞ்சா கூட எல்லார் முன்னாடியும் அவங்கள பாராட்டுங்க, அது அவங்களுக்கு பெரிய உத்வேகத்தை கொடுக்கும். 2வது, அவங்கள புரிஞ்சுக்கிறது. அவங்களோட பர்சனல் ப்ரொஃபஷனல் பிரச்சனைகளை காது கொடுத்து கேட்டு நல்ல ஆலோசனை சொல்லுங்க. 3வது, ஒரு பாசிட்டிவான சூழல். டீமுக்குள்ள ஆரோக்கியமான போட்டி இருக்கணும், பொறாமை இருக்கக்கூடாது. சரி, இப்போ ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்துக்கு வரும். இந்த ஐடியாஸ் எல்லாம் நம்ம தமிழ்நாட்டு சூழலுக்கு எப்படி செட் ஆகும்? நம்ம கலாச்சாரத்துக்கு ஏத்த மாதிரி நம்ம தலைமை பண்பை எப்படி மாத்திக்கிறது? நம்ம ஊர்ல உறவுகளுக்கு ரொம்ப மதிப்பு கொடுப்போம். அதனால ஒரு குடும்பத் தலைவர் மாதிரி அணுகிறது நல்ல பலனை கொடுக்கும். நாம எல்லாரும் ஒரு குடும்பம்ங்கிற உணர்வை உருவாக்குங்க. வாட்ஸ்அப் குரூப்ல டெய்லி ஒரு பாசிட்டிவ் மெசேஜ், சின்ன சின்ன வெற்றிகளை ஷேர் பண்றது மூலமா டீமை எப்பவும் ஆக்டிவா வச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம மாசத்துக்கு ஒரு தடவை எல்லாரும் நேர்ல சந்திச்சு அனுபவங்களை பகிர்ந்துக்கிற மாஸ்டர் மைண்ட் மீட்டிங் நடத்துறது ரொம்ப நல்லது. நீங்க இதையெல்லாம் சரியா செய்ய ஆரம்பிக்கும்போது ஒரு மேஜிக் நடக்கும். உங்க தலைமை பண்பே உங்களோட தனிப்பட்ட அடையாளமா, அதாவது உங்க பிராண்டா மாறிடும். இதுதான் உங்களுக்கு கிடைக்க போற மிகப்பெரிய பரிசு. இந்த வரிய நல்லா கவனிங்க. மக்கள் உங்ககிட்ட வரதுக்கு காரணம் வெறும் ப்ராடக்ட் கிடையாது. அவங்க உங்க தலைமை பண்பை நம்பி வருவாங்க. உங்க பேரு ஒரு நம்பிக்கையோட அடையாளமா மாறிடும். இந்த பிராண்டை எப்படி உருவாக்குறது?
2 முக்கியமான விஷயம். 1 நேர்மையும் வெளிப்படைத்தன்மையும். வருமானத்தை எப்படி பகிர்ந்துக்கிறோம், டீம் விதிகள் என்னன்னு எல்லாத்துலயும் வெளிப்படையா இருங்க. 2வது எப்பவும் கத்துக்கிட்டே இருக்கிறது. ஒரு லீடர் எப்பவும் ஒரு மாணவனா இருக்கணும். மார்க்கெட்ல வர்ற புது விஷயங்களை கத்துக்கிட்டு அது உங்க டீமுக்கும் சொல்லிக் கொடுங்க. இந்த சக்தி வாய்ந்த சிந்தனைய மனசுல வச்சுக்கோங்க. ஒருத்தர் மட்டும் போனா அது ஒரு பயணம். ஆனா ஒரு கூட்டமா போனா அது ஒரு புரட்சி. ஞாபகம் வச்சுக்கோங்க, உண்மையான வெற்றிங்கிறது நீங்க மட்டும் ஜெயிக்கிறதில்ல, உங்களை நம்பி வந்தவங்கள ஜெயிக்க வைக்கிறது தான். சரி, இப்போ நம்ம கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோம். இங்க நான் ஒரு சம்மரி கொடுக்க போறதில்ல. அதுக்கு பதிலா நீங்க இப்பவே செய்யக்கூடிய ஒரு தெளிவான வேலையை சொல்லப் போறேன். இதோ உங்களுக்கான ஒரு சிம்பிள் டாஸ்க். இப்போ உங்க டீம்ல இருந்து ஒருத்தரை மனசுல நினைச்சுக்கோங்க. இந்த விளக்கத்துல இருந்து நீங்க கத்துக்கிட்ட ஏதாவது ஒரு புது விஷயத்த, அது அந்த 4 ஸ்டெப் பயிற்சியா கூட இருக்கலாம், இல்ல ஒரு சின்ன பாராட்டா கூட இருக்கலாம். அவருக்கு சொல்லிக் கொடுக்கவோ இல்ல அவருக்காக செய்யவோ இன்னிக்கே பிளான் பண்ணுங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களோட லீடர்ஷிப் பயணம் இந்த நிமிஷத்துல இருந்து ஆரம்பிக்குது.